இதை வந்து தோல் உரிக்கிறல்ல, இது மேல் தோல் உரிக்கிறல்ல இதுக்கு, அப்படி மேல் தோலோட போட்டு தான் அவிக்கிறேன். அவிச்சு போட்டு சொதி வச்சா நல்லா இருக்கும். தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். வணக்கம், நான் உங்கள்லிங்க. இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். அது என்ன சமையல்னு சொன்னால், வளமையாக எங்களோட அம்மா வீட்டில் சமைக்கிற சமையல் தான் இன்றைக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட ஊரில் கோவில் திறந்துருக்கு. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில், நாகம்பன கோயில் இல்லைம்மா. ஓ, அதால் இப்போ ஒரு கிழமையாக தொடர்ந்து நாங்கள் மரக்கறி தான். அது வந்து மரக்கறி வந்து எங்களோட கிராமத்தில் உற்பத்தி செய்கிற மரக்கறி, மற்றது இந்த இங்கிலீஷ் மரக்கறி அப்படி ஒன்றும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம். பயத்தங்காய், முருங்கைக்காய், கீரை, அவர் 2-3 கறி சமைச்சு இன்றைக்கு சாப்பிட போகிறோம். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறது வளமையாக டிஃப்ரெண்டான சமையலாக இருக்காது. இது நாங்கள் வளமையாக டெய்லியாக சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு தான். மீன் சொன்னால் அதோட 1-2 மரக்கறி சேர்த்து சமைப்பேன் நாங்கள். மற்றது மரக்கறி சாப்பாடுன்னு சொல்லுங்க, எல்லா மரக்கறியாக தான் இருக்கணும். அதனுடைய 2-3 மரக்கறி, அதோட பப்படம் பொரிச்சு சாப்பிட போகிறோம். வீடியோவில் மாற்றோம் உங்களுக்கு எப்படி சமைக்கணும். இன்றைக்கி வெஜிடபிள் ஸ்பெஷல் தான்மா. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ இன்றைய சமையல் அப்படி வந்து பார்ப்போம். இது வந்து கீரை வந்து நான் அரிஞ்சு தண்டெல்லாம் வெளியாக்கி வச்சுருக்கேன். கீரை வந்து எனக்கு அரைச்சி தான் சமைக்க போகிறேன். அரைச்சி தேங்காய் அரைச்சி வெள்ளைப்பூடு மிளகு எல்லாம் வச்சு. மற்றது பயத்தங்காய், அந்த பயத்தங்காயை ஒரு சுண்டல் செய்வோம் மண்டிரி. அது கொஞ்சமாக தேங்காய் போட்டு தேசி புளி ஊற்றி அது ஒரு சுண்டல் செய்வோம் மண்டு போட்டு வச்சுருக்கேன். பயத்தங்காயை பொரித்து முருங்கைக்காயை சோயா மீட்டு போட்டு சமைக்க போகிறோம் நாங்கள். முருங்கைக்காயை இது வந்து கக்கரிக்காய். அடுத்தது வாழைப்பூ ஒரு சம்பல் செய்ய போகிறோம். மற்றது பப்படம். இவ்வளோ தான் கறி. நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்றது பாருங்க வீடியோவில். நாங்கள் முன்னாடி கேஸில் சமைச்சு சாப்பிட்றோம். நம்ம அதனுடைய இன்றைக்கு நம்ம விறகு அடுப்பில் நம்ம மரக்கறியெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோமா. அங்கே 2-3 கறி சமைச்சு கோயிலால் எங்களுக்கு எல்லோரும் மரக்கறி தான். அப்போ இங்கே நில்லுங்கன்னுட்டு சாப்பிடுத்து போக மாட்டேன்னு சொன்னதால எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு ஏலாதானே எனக்கு. அப்போ எப்படியும் மீன் எப்படியும் சமைக்க மாட்டோம், மரக்கறி தானே. அப்போ நீங்கள் தனியை சமைக்கணும். இங்கே சமைச்சு சாப்பிட்டு போங்கன்னு பார்த்தேன்னு ஆறுதல். எங்களை வீட்டை கொஞ்சம் வைக்க இங்கே கொஞ்சம் குளுமை மாதிரி. அப்போ என்னென்று சமைச்சு சாப்பிட்டு போவோமெண்டு. அடுத்தது கீரை வந்து எனக்கு அரைச்சாக்குனா தான் விருப்பம், கடைகிறத விட. அதால் இப்போ அரைச்சாக்குறாவு. போன வள்ளியும் மரச்சாக்கி சமைச்சு தந்தோம், நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் இந்த இன்றைக்கு சாப்பிட போகிறோம். ஒரு கறி இல்லை, நிறைய கறி வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இந்த ஆரோக்கியமான சாப்பாடு வந்து சோறு குறையவும் கறி நிறையவும் இருக்கணுமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாவி நிறைய கறி சமைக்க போகிறோம். கழுவி என்ன செய்யணுமெண்டா இதை கொத்தி உப்பு ஊற்றி ஊற வைக்கணும். இந்த வாழைப்பூ வந்து தம்பி தான் கொண்டு வந்திருக்காரு. அவர் கிணத்துல இருந்தா வேண்டி சொல்லி முறிச்சு வந்திருக்காரு வாழைப்பூ. இப்போ நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கு. அதை வந்து சம்பல் போட போகிறோம். வெளியாக்குறேன், அரிஞ்சு எடுக்க போகிறேன். அரிஞ்ச கஷ்டம். இது வந்து உப்பு தண்ணியை ஊற்றி 15 போட்டு வைக்க போகிறோம். அப்போ அந்த கசரை எடுக்கும். இல்லைண்டா அது கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறேன்டா விற்கிற மாதிரி கசர் இருக்க மாட்டேன்னா வாழைப்பூ சாப்பிடே இல்லாது. அமர்த்தி வச்சு போட்டு உப்பு போட்டு அப்படியே வைக்கிறானே. அமர்த்தி வச்சான். கொஞ்சம் கொஞ்சம் ஊறுனது பிறகு அந்த கசரவளவையும் அந்த உப்பு ஊறி எடுக்கும். பிறகு கொஞ்சம் லேட்டாக
உப்பை புளிஞ்சு எடுத்து போட்டு கொஞ்சம் கழுவி எடுத்தாச்சு. பயத்தங்காயை நல்லா சின்ன சின்ன அரிகிறாவு பயத்தங்காய் சுண்ட போகிறோம். தம்பிக்கு முருங்கைக்காயண்டா நல்ல விருப்பம். என்ன அறியா ஞாபகம் அவருங்க. முருங்கைக்காய் வெட்டி முடிஞ்சு கக்கரிக்காய் சொதி வைக்க போகிறோம். வெங்காய வடிவா தாளித்து போட்டு சொதி வச்சா நல்லா இருக்கும். இதை தோல் உரிக்கிறல்ல, இது மேல் தோல் உரிக்கிறல்ல, இதுக்கு அப்படி மேல் தோலோட போட்டு தான் அவிக்கிறேன். அவிச்சு போட்டு சொதி வச்சா நல்லா இருக்கும். முழுமையானதான் வந்தானே வெறிப்பான நேரம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்டத்தட்ட இப்போ தர்பூசணி காய் மாதிரி தான் இருக்கு. அது பழுத்து சாப்பிட்றது வெள்ளரி. வெள்ளரியோ இது சாப்பிட்ற குறைவு. இது கக்கரி, இது சொதி வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பம், சின்ன மரியம் அப்படி அப்படித்தானே. கக்கரிக்காய் கழுவி அவிய போடணும். உப்பு கொஞ்சம் போடுவோம். அப்போ அந்த உப்பு இந்த காயில் ஊறுனா தான் சொதிக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதோட மஞ்சளும் கொஞ்சம் போடும். இந்த தாஜி கழுவி எடுப்பாங்க. என்னடா இது இந்த தாஜாம் பொரிக்கணும், அள்ளி வைக்க. உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா அந்த பொரியலில் உப்பு சேரும். அதை உப்பு தண்ணி ஊற்றி பயத்தங்காய் கழுவி வச்சுருக்கேன். இது அவிக்கிறதுக்கு அடுப்பில் உப்பை கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு மஞ்சளும் போட்டு வைப்போம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு முதல் பப்படத்தை பொரித்து எடுத்து போட்டு திரும்ப முருங்கைக்காயை போட்டு பொரிக்க போகிறோம்.
பப்படம் பொரிச்சு முடிஞ்சு. ஏற்கனவே கீரையை முழிச்சா அப்படியே கழுவி அரிஞ்சு வச்சேனா இப்போ ஒரு தண்ணி வாங்க கழுவுறேன். லங்கா சோயானம்மா முருங்கைக்காயோட போட்டு சமைக்க போகிறோம். பொரிக்கிறதுக்காக கழுவி எடுக்க போகிறோம். தாளித்து போட்டு அதோட போட்டு முருங்கைக்காய் எல்லாம் பொரிச்சு முடிஞ்சு இறக்குவோம். இதான் கடைசியாக இறக்குவோம். கூடுதலாக பொரிக்கல, ஓரளவுக்கு. வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குதானே, ஈரத்தன்மை கொஞ்சம் பத்தட்டும், அதுக்காக போட்டிருக்கேன். சும்மா வெங்காயத்தை நல்லா ஈரம் பற்றிட்டு கருவேப்பிலை போடுவேன், அதோட ரம்பலையும் கொஞ்சம் போடுவேன். அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் எண்ணெய் எல்லாம் போடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிது. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் விடப்போம். நல்லா பொரியுது வெங்காயம், இன்னும் பொரியட்டும். தக்காளி பழம் போடப்போம். சோயா மீட்டை அதோட கொட்டப்போம். ஏன்னா தக்காளி பழம் நல்லா சோயா மீட்டில் ஊறி வரும். நல்லா பொரிஞ்சிட்டு எண்ணெயில் நல்லா வற்றி சோயா மீட்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு சேர்ந்து கணக்காரிக்கு இறக்குவோம். பயத்தங்காயை சுண்டலுக்காக அடுப்பில் வச்சிருக்கோம். கொச்சிக்காய் 2 3 போடுவோம், அவியட்டும். அப்படி இருந்து கூட போட்டாலும் உரைக்கும் இந்த கொச்சிக்காய். எல்லாம் அவியட்டும். இப்போ நான் பயத்தங்காய் அடுப்பில் அவிய வச்சுது சுண்டலுக்கு தேங்காயில் புளிஞ்சு எடுக்கணும். புளிஞ்சு எடுத்தால் தான் ஒரு கறியாக வச்சு இறக்கலாம். தாளித்து வச்சிருக்கோம் குழம்புக்கு. சொதுக்கி அவிக்கிறதுக்குரிய ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பாலை புளிஞ்செடுத்தா கறிகளை வச்சு இறக்குனா சரி. இது வந்து முதல் பால் இவ்வளோ ஊற்றி வைக்க போகிறோம். பயத்தங்காய் கொஞ்சம் அவிஞ்சிட்டு அடுத்த வாடு பிரட்டி விடுவோம். இன்னும் கொஞ்சம் அவியட்டு. இப்போ மற்ற பாலெல்லாம் நாங்கள் இந்த பானைக்குள்ளே ஊற்றி எடுப்போம். ஊற்றி எடுத்து அளவுக்கு 2 கறிக்கும் சொதிக்கும் குழம்புக்கும் அளவுக்கு எடுப்போம். 2ஆம் பால். பயத்தங்காய் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நான் கடைஞ்சி போட்டு வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். இந்த வெங்காயம் அவியட்டும்.
மஞ்சள் நேரத்தோட போட்டுட்டேன். தேங்காய் பூ கொஞ்சம் போடு. கொஞ்சமாக தேசி புளி விட போகிறேன். இறக்குனா சரி. சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பொரிச்சு வச்சதுக்குள்ளே கொச்சுக்காத்தூள் கொஞ்சம் போட போகிறேன். மரக்கறிக்கிறது தானே, தூள் கூட போட்டாலும் கூட உரைக்கும். தண்ணி பால் கொஞ்சம் விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு உப்பை ஊற்றி வச்சானே இந்த கசரெல்லாம் ஊறி நல்லா வெள்ளையாரி அதை கழுவி எடுக்கணும். இன்னொரு தண்ணி கழுவி எடுத்தா அப்புறம் கசர் இல்லாமல் இருக்கு வெள்ளையா. தேங்காய் பூ கொஞ்சம் போடுவோம். வாழைப்பூ சம்பல் சம்பலோ தேசி புளி விட போகிறேன். தூள் உப்பு கொஞ்சமாக போட்டு வாழைப்பூ சம்பல் ரெடி. குழம்ப கொஞ்சம் திறந்து பார்ப்போம். கொதிச்சுட்டு கொதிக்க வணக்கு. முதலாவதாக புளிஞ்சு வச்ச வராதாவது தலைப்பை மரக்கறி கறிக்கு பால் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கு. கொதிச்சு கொஞ்சம் மத்துனா முருங்கைக்காயை போட்டு இறக்குறோம். நல்லா பாலெல்லாம் விட்டு பிடிக்கிட்டு பார்ப்பேன். அப்படி அளவாக வந்துருக்கேனே கொதிச்சு வச்ச முருங்கைக்காயை போடுவேன். சொல்லி முருங்கைக்காய் பொரிச்சது வாங்கி கரைஞ்சி போட்டு இறக்குறேன். கடைசியாக விடுறதுன்னு ரெடி. நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ கீரையை கழுவி வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட போகிறேன். கவியை வச்சு போட்டு அரைக்க போகிறேன். தேங்காய் பூ, மஞ்சள், கொச்சிக்காய், இது வெள்ளைப்பூடு, மற்றது மிளகு போடணும். தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ கீரை நல்லா அரிஞ்சிருக்கு. இதை போட போகிறேன். தேங்காய் அரைச்சிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் அடியட்டும். கீரை கறி சரி இறக்கு முடிஞ்சு. சொதி வைக்கும். காவியை வச்சுனாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு அதோட கொச்சிக்காய போட போகிறேன். ஒரு கொஞ்சம் ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி விடக்கு. புளிஞ்சு வச்ச பாலை விடுறோம். புளியம்பழம் போடுறேன். கறி கொதிக்குது. பச்சையாக கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். அந்த வெங்காயம் வச்சிருக்கேன்னா தாளித்து போடுறதுக்கு.
வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் எல்லாம் இருக்கு. அந்த கறியெல்லாம் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு எல்லாம் செடி இறக்குனா அங்கே சாப்பிட்றோம். இது வந்து முதல் பால் விடுறோம். சொதி முடிஞ்சு இறக்கும் தானே. சொதி ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளேயும் பச்சையாக கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். தாளிக்கும் போட்டால் அந்த மனம் வந்து சுவை மிதிக்கும். அது வெங்காயத்தை போட்டு இன்னைக்கு வெங்காயம் நல்லா ஈரம் பற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும். நல்லா மணக்குதுண்ணே. தாளிக்காச்சு இறக்கி போடுவோம் சொதிக்குள்ள. நல்ல மணக்கு சொதி எல்லா சமையலும் முடிஞ்ச அம்மாடு. இது முருங்கைக்காயும் சோயாமீன் குழம்பு என்னம்மா, கீரை வெள்ளைக்கறி, கக்கரிக்காய் சொதி, சம்பல் வாழைப்பூ, பப்பட பொரியல், பயத்தங்காய் சுண்டல். அம்மா பிள்ளைங்க சாப்பிட்றாங்களேன்னு நீங்கள் யோசிப்பீர்கள். அப்படி இல்லை, டைம் போயிடுது. இப்போ 2 மணிக்கு மேலே போயிட்டு பிள்ளை இது நேரத்தில் சாப்பிட்டு தாவும். எந்த கறி நான் நல்லா சொல்கிறேன் தெரியல. எல்லா கறியும் நல்லா இருக்குமே. கீரை கறியோ இல்லை பாயத்தங்காய் கறியோ இல்லை முருங்கைக்காய் கறியோ இல்லை வாழைப்பூ சம்பலோ எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. சொதியும் வேறு லெவல் நல்லா இருக்குது சொதி. காணும் சொதியும் நீங்கள் தாளி சமைச்சானே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மணக்கு எல்லாத்துக்குமே இந்த வாழையில் வச்சு சாப்பிடக்குள்ள அது ஒரு தனி சுவை கொஞ்சம் அதில் கூடுதுன்ற மாதிரி இருக்குன்னு இன்னொன்று வரும். இந்த வாழையில் சாப்பிடக்குள்ள இன்னும் சாப்பிடுவோம்ன்ற தோணும் எனக்கு. அது என்ன தெரியல, இன்னும் அதிகமாக சாப்பிடணும் போல இருக்குது. நிறைய கறியோட வச்சு சாப்பிடக்குள்ள நமக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது வார்த்தைகளால் சொல்லிடலாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அங்கே வந்த சுவை. ஒரு வீடியோ போடக்குள்ள வேறு ஒரு வித்தியாசமான சமையல் போடுவோம். நான் இன்றைக்கு அப்படி இல்லை, வீட்டை என்ன சமைப்பாங்களோ அதை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கோம். இதுதான் நம்மளோட சாப்பாடு, நம்மளோட கிராமத்து சாப்பாடு. இதுதான் இந்த அம்மாட இந்த கிராமத்து விருந்து. நம்ம வேலையோட என்ன கறி டேஸ்ட் வந்தோம். கடைகளில் சாப்பிட்றதோ இல்லை படி இடங்களில் என்ன சொன்னால் இந்த மசாலா பொருட்கள் அது எல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ அம்மா என்னன்னா சும்மா கொஞ்சம் காயம் வெங்காயத்தையும் வச்சு சும்மா பாலை ஊற்றி பிடிச்சா இப்போ அவ்வளோதான். வேறு எந்த பொருளும் சேர்க்க மாட்டோம் நாங்கள். வீட்டில் எடுக்கிறப்ப சீதகமோ அப்புறம் மஞ்சள் அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை. அப்படி சமைக்கக்குள்ள அது தனி ஒரு டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் வர காரணம் இந்த நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மரக்கறியில் உள்ள அந்த டேஸ்ட் தான் நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது அதை தாண்டி எங்கள் அம்மாவோட கைப்போக்கம் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். நான் முதல் ஒரு சின்ன விளாட வயசுலாம் அம்மா என்ன வெளியே வந்து சாப்பிட மாட்டாங்க. 6 மணி நேரம் உள்ளே வந்து சாப்பிட இல்லை வேணுமா ஞாபகம் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிடாம நாங்கள் போனோம்டா வீடியோவில் காட்டாமல் நீங்கள் யோசிப்பீர் சமைச்சு இவங்களை சாப்பிடல எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குமோ இல்லை எப்படி இருக்கும் நீங்களே யோசிப்பீர். அதாவது நான் கொஞ்சமாவது சாப்பிட்டு காட்ட தான் போகணும். அதுக்காக தான் நான் சாப்பிட்டு காட்டுறோம். சரி, அருமையான சமையல் இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு அம்மாவோட கைப்போக்குவோம். அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த எல்லா கறிகளும் நீங்களும் ஒரு தரம் உங்களோட வீடுகளில் இப்படி செஞ்சு பாருங்க. ஒரு மரக்கறி எல்லா வகையான மரக்கறியும் வாங்கி தயிரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு கிராமத்து விருந்தோட உங்களை சந்திக்கும் அம்மாவோட.
பொதுவாக மீன் சமைப்போம், மீனோட மரக்கறிகளும் சேர்த்து சமைப்போம். ஒரு மரக்கறி 2 மரக்கறி சேர்ப்போம். மரக்கறி என்னக்குள்ள 2-3 மரக்கறி இருந்தால் தான் அது சரி. ஒரு குழம்போ சொதியோ வெள்ளக்கறியோ சுண்டலோ ஏதோ அப்படி 2-3 மரக்கறி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னடா வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் பார்க்கீங்க. ஆனால் உங்களோட வீடியோ ஒரு பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக அமையும் நினைக்கிறேன் நான். அப்போ எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.